ஹலோ சோலே பட்டூரே ஹோம்மேட் வாங்க எப்படி டேஸ்டிங் இருக்குன்னு பார்ப்போம். ஆஹா பட்டூரா பாருங்கப்பா, சும்மா ஃப்ளேக்கியா கிரன்ச்சியா கும்முன்னு இருக்கு. நம்ம சோலே அடடா பஞ்சு மாதிரி வந்திருக்குப்பா. ஏய் அப்படி ஒரு பிக் பைட் எடுத்து சாப்பிட்டா ஆஹா எதுக்கு பாஸ் கடைக்கு போனோம், வீட்டில் இப்படி இருந்தா நீங்களும் செஞ்சு என்ஜாய் பண்ணுங்க. ஃபுல் வீடியோ வந்துகிட்டே இருக்கு, அப்படியே கண்டினியூ வாட்சிங். இதுக்கு நம்ம 3 கப்பு மைதா எடுத்துக்கலாம், அரை கப்பு ரவை எடுத்துக்கணும். எஸ், என்ன ரீசன்னா நல்லா கிறிஸ்பியாகவும் ஃப்ளேக்கியாகவும் வரதுக்காக. ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம், கொஞ்சோண்டு சோடா மாவு சேர்த்துக்கலாம், ஏன்னா அப்போ தான் நல்லா சாஃப்டாக வரும். இதுக்கப்புறமேட்டு நம்ம மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதுக்கு கொஞ்சம் ஒரு சார் டேஸ்ட்டுக்காக நம்ம அரை கப்பு தயிர் சேர்த்துக்கிறோம். தயிர் சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு தயிர், ரவை, மைதா எல்லாம் ஓரளவுக்கு கரெக்டாக மிக்ஸ் ஆன பிறகு நீங்கள் ஒரு பூரி மாவு கன்சிஸ்டன்சி அளவுக்கான தண்ணி ஊற்றி நீங்கள் அதை நல்லா பசஞ்சுக்கோங்க. அப்படி மாவு இந்த அளவுக்கு நல்லா வந்துட்ட பிறகு நம்ம இதை கொஞ்சம் ஊற வைக்கணும். அப்படியே வைக்கிறதுக்கு பதிலாக நம்ம மேலே ஒரு ஸ்பூன் அளவுக்கான எண்ணெயை ஊற்றிட்டு அதையும் நல்லா பிசைஞ்சோம்னா நல்லா அந்த மைதா அந்த எண்ணெயை இழுத்து நல்லா ஃப்ளஃபியாக அது ஊறும். அதுக்காக தான் இந்த எண்ணெய் ஊற்றுறது. நல்லா எல்லா பக்கமும் ஆன பிறகும் திரும்ப ஒரு அரை ஸ்பூன் எண்ணெய் திருப்பி மேலே ஊற்றி நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா மாலிஷ் பண்ணி விடுங்க. போட்டுட்டு அதை நீங்கள் அப்படியே ஒரு பிளேட்டை போட்டு ஒரு ½ அன் ஹவர் வரைக்குமாவது அதை அப்படியே விட்டுருங்க. சூப்பராக வரும். நம்ம இப்போது அடுத்து சின்ன மசாலா எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். நம்ம ஒரு நாள் நைட்டு முன்னாடியே வெள்ளை கொண்டக்கடலையை தண்ணியில் ஊற வச்சுட்டோம். நல்லா ஒரு 8 மணி நேரம் ஊறின பிறகு அதை குக்கரில் நல்லா முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி தேவையான அளவு உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ சட்டியில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கான எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு ஃபஸ்ட்டு போடுங்க, நல்லா பொரிஞ்சு வரணும். அதுக்கப்புறம் சின்ன சின்னதாக கட் பண்ணால் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எந்த அளவுக்கு அதை வதக்கணும்னா அதுவே டேய் போதுண்டா, இதுக்கு மேலே நீ வதக்கினா கருகிடுவேண்டா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு போகாமல் அதுக்கு முன்னாடி லைட் அந்த மாதிரி ப்ரௌன் வரும்போதே நீங்கள் அதை ஸ்டாப் பண்ணிடுங்க. அடுத்து நம்ம இதோட ஆட் பண்ண போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணுறோம். என்ன ரீசன்னா நம்ம அந்த இஞ்சி பூண்டு வாசனை போகிற அளவுக்கு அதை நம்ம வறுக்கணும். அப்போ தான் வந்துட்டு அந்த பச்சை வாசனை போகும். இதையும் போட்டுட்டு நல்லா 4 பக்கம் வதக்குன்னு வதக்கிட்டு ஒரு 4 பெரிய சைஸ் தக்காளி நல்லா மிக்சியில் நல்லா இப்படி பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு அதையும் போட்டு எல்லா பக்கமும் வதக்கி விடுங்க பாஸ். இதுக்கப்புறம் தான் மெயின் மேட்ரு மசாலாஸ். நம்ம ஃபஸ்ட்டு மங்களகரமாக மஞ்சத்தூள் ஆரம்பிக்கிறோம், ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள். அதுக்கப்புறமேட்டு அக்காவும் தங்கச்சியும் நம்ம போடுவோம். யாரா இந்த அக்கா தங்கச்சி அப்படின்னா வேறு யாரும் கிடையாது பாஸ், நம்மளோட மல்லித்தூள் அண்டு மிளகாத்தூள். அதான் ஃபஸ்ட்டு நம்ம மல்லி ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு தங்கச்சி, அப்போ தான் கிளுகிளுன்னு இருக்கும். அதுக்கப்புறம் அக்கா மிளகா பொடி அதுவும் ஒரு ஸ்பூனு. இப்போது கொழுந்தியா, அதாவது நம்மளோட ஜீரா பவுடர், இதை விட்டுட்டா அது பக்கத்துலேயே கொழுந்தனையும் போட்டுருவோம். வேறு யாரும் கிடையாது, நம்மளோட கரம் மசாலா. எஸ், இது பெப்பர். நீங்களே ஏதாவது ஒரு ரிலேஷன்ஷிப் வச்சுக்கோங்கப்பா, டக்குன்னு எனக்கு மைண்டுக்கு வர மாட்டேங்குது. எல்லாத்தையும் போட்டு நல்லா திரும்பியும் வதக்குன்னு வதக்குனீங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நீங்கள் வதக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். எஸ், இப்போது நம்ம தேவையான அளவுக்கு அந்த கிரேவிக்கு மட்டும் அளவுக்கான உப்பு போட்டுக்குவோம். ஏன்னா அது கொண்டக்கடலையில் ஏற்கனவே நம்ம உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கோம். எஸ், அடுத்து நம்ம இதோடு ஆட் பண்ண போகிறது என்ன? கரெக்ட், வேக வச்ச கொண்டக்கடலையை இதில் எல்லாத்தையுமே ஆட் பண்ணுறீங்களோ இல்லை பாதியை நீங்கள் வேறு ஏதாவது டிஷ் பண்ணோன்னா கூட தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம வீட்டில் வேறு டிஷ் பண்ணோம், நம்ம விநாயகர் சதுர்த்திக்கு பண்ணுற சுண்டல் பண்ணோம், அதனால் பாதி மட்டும்தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். பாதியை அப்படியே இதில் போட்டுட்டு மறுபடியும் நீங்கள் அந்த மசாலாவும் சென்னாவும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி வதக்குன்னு வதக்கிடுங்க. அப்போ தான்
உங்களோட டேஸ்ட்டு சும்மா குமீருன்னு இருக்கும். இதை நீங்கள் நல்லா வதக்குங்க. பாருங்கள். இதுக்கப்புறமேட்டு எஸ், இதுதான் முக்கியமான மேட்டர். நம்மளோட சென்னா மசாலா. இது ஓப்பன் மார்க்கெட்டில் எல்லா எம்டிஆர் சென்னா மசாலான்னு எல்லா பிராண்ட்லேயுமே சென்னா மசாலா கிடைக்கும். அதை வந்துட்டு நல்லா தாராளமாக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டிங்க. நல்லா திருப்பி தண்ணி ஊற்றி கொஞ்சம் நல்லா கொதி வரணும். நல்லா கொதிக்கும் போது தான் அந்த மசாலாவும் நல்லா ஃப்ளேவரை ஏற்றி உங்களோட சென்னா மசாலா இன்னும் சற்று நேரங்களில் தயார். எஸ், ரெடி ஆயிடுச்சு பாஸ். ஆனால் இப்படி நீங்கள் மூடி போட்டு வைக்கும் போது அப்பப்போ திறந்து நீங்கள் அதை கிண்டி விடுங்க. இல்லாட்டி கீழாடி பிடிச்சிரும் பாஸு. நல்லா அப்படி. இப்போது அந்த ஒரு ஃப்ளேவரிங்காக ஒரு 4 பச்சை மிளகா 2ஆக ஸ்லிட் பண்ணி, அது இல்லாமல் கொத்தமல்லி மட்டும் மேலே அப்படி மலைச்சாரெல்லாம் நீங்கள் தூவி விட்டிங்கன்னா அதுவும் உங்களுக்கு சும்மா குமீர் டேஸ்ட்டு கொடுக்கும். அவ்வளோதான் பஸ், நம்மளோட சென்னா மசாலா ரெடி. எஸ், இப்போ நம்ம அடுத்து பண்ண போகிறது தான் பட்டூரா. இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. நம்ம ஏற்கனவே மாவு பிசைஞ்சு ஊற பிடிச்சி வச்சுருக்கிறதுனால சும்மா பரோட்டா மாவு மாதிரி குழு 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 குழுன்னு கும்முன்னு இருக்குது. அதை நம்ம சப்பாத்தி சைஸுக்கான ஒரு மாவு எடுத்துக்கிறோம். பூரி சைஸ் மாதிரி எடுக்க வேண்டாம். ஏன்னா இதை நம்ம பூரி மாதிரி மெல்லிசாக போடாமல் கொஞ்சம் திக்காக வைப்போம். அப்போ தான் அது நல்லா ஒப்பி வரும். எஸ், அதே மாதிரி எல்லா பக்கமும் நீங்கள் மைதாவை வந்து டஸ்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் நல்லா அப்படி ஒரு அமுக்கு இப்படி ஒரு குமுக்கு பண்ணிங்கன்னா ஒரே ஈவனாக உங்களுக்கு நல்லா ஸ்ப்ரெட் ஆகி வந்துடும். எங்கேயுமே வந்துட்டு ஏற்ற குறைச்சலாக இருக்கக்கூடாது. ஒரே ஈவனாக வந்துட்டு நீங்கள் அதை போடுங்க. இப்போது நல்ல சூடான எண்ணெயில் அப்படியே இந்த மாவை ட்ராப் பண்ணிங்கன்னா திரும்ப நீங்கள் பூரி சுடுற மாதிரி தான். பெரிய வித்தெல்லாம் ஒன்றும் கிடையாது பஸ். அப்படியே போட்டு தலையில் 2 கொட்டு அப்படியே ஒரு குளிப்பாட்டு ஹாட் ஆயிலில் குளிப்பாட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது பாட்டுக்கு நல்லா குபு 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 குபுன்னு நல்லா பக்கமும் ஊப்பி வரும். எஸ், உங்களோட பட்டூரா ரெடி. இன்னொரு பக்கமும் திருப்பி போட்டிங்கன்னா அந்த பக்கமும் நல்லா இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும். எஸ், இது உப்பி இருக்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் சைட்லலாம் கொஞ்சம் அமுக்கி விடுங்க. அப்போ தான் அந்த கார்னர்ஸ்லேயும் வந்துட்டு அந்த மாவு நல்லா வேகும். எஸ், பண்ணிட்டீங்கன்னா உங்களோட பட்டூராவும் ரெடி. இட் இஸ் ரெடி டு சர்வ். என்ஜாய். பாய், டேக் கேர்.